என் அன்பு தங்கமே, யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்ற என் குழந்தை, உன் தாயானவள் எனக்காக ஒரு 3 நிமிடம் நீ ஒதுக்குவாயானால் நிச்சயமாக உன் தாயானவள் இன்று சொல்ல வந்த விஷயத்தை சரியாகச் சொல்லிவிடுவேன். என் குழந்தைக்கு சந்தோஷத்தையும் நான் கொடுத்து விடுவேன். என் தங்கமே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ கலங்கிய காலங்கள் எல்லாம் முடிந்து இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது. இன்றோடு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். சரி அம்மா, யார் யாருக்கெல்லாமோ நம்மை நேரம் ஒதுக்குகிறோம் என்று சொல்கிறாளே, அதற்கு என்ன அர்த்தம் என்று நீ யோசித்து பார்த்தாயா? என் குழந்தையே, அதற்கான அர்த்தத்தை நானே உனக்கு சொல்கின்றேன். தேவையில்லாதவர்கள் மனிதர்கள், தேவையில்லாத விஷயங்களை பேசுகின்ற மனிதர்களுக்காக நீ ஒதுக்குகின்ற நேரம், உன் மனதிற்குள் தீய எண்ணங்களை விதைக்கின்றவர்களோடு பேசுவதற்காக நீ ஒதுக்குகின்ற நேரம் என்று நீ எப்பொழுதும் தெளிவில்லாத பல விஷயங்களையும் தெளிவில்லாத பல எண்ணங்களையும் கொண்ட மனிதர்களோடு பேசுவதற்கான நேரத்தை நீ ஒதுக்கி கொண்டிருக்கின்றாய். இப்படிப்பட்ட நேரங்களை நீ அவர்களோடு செலவிடுவதற்கு பதிலாக என்னோடு செலவிட்டாயானால் அம்மா உனக்கு நேர்மறையான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளை நான் உனக்கு சொல்வேன் அல்லவா? என்ன நடந்தாலுமே ஏது நடந்தாலுமே என் குழந்தை, உன்னை சூழ் வருகின்ற இந்த மனிதர்களுக்காக என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமப்பதையெல்லாம் நீ நிறுத்திவிடு. இனியும் இப்படியே இந்த வாழ்க்கை தொடர வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால், இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான கஷ்டங்கள் மட்டும்தான் வெளியே வரும். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. நீ எனக்காக ஒதுக்குகின்ற ஒவ்வொரு நொடிகளுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நொடிகளாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் நான் இருந்து உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் உன்னிடத்தில் சொல்லிவிடப் போவது இல்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இது நாள் வரையிலும் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்த இந்த மனிதர்கள் நீ கொடுத்த நேரத்தை எல்லாம் அவர்கள் வசமாக்கி கொண்டார்கள் அல்லவா? நீ கொடுத்த நேரத்தை எல்லாம் அவர்கள் வசமாக பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா? என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு இன்னல்களுக்கும் உனக்கான பதிலை கொடுக்க வேண்டிய இந்த நேரம் இனி எந்நாளும் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நேரமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நான் உன்னோடு இருந்த நாட்களில் உனக்குள் இருந்த மாற்றங்களை நான் அணு அணுவாக கண்டு ரசித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் கண்டு பயந்த என் பிள்ளை இப்பொழுது இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க தொடங்குகிறாய். யாருக்கு எந்த இடத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அந்த இடத்தில் நீ சரியான பதிலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னை எந்த நிலையிலும் கீழே தள்ளி விட்டு விடலாம், உன்னுடைய சூழ்நிலைகளை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்த இவர்களுக்கு சரியான பாடத்தை நீ கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாய். அதனால் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரும் எடை போட்டு விட முடியாது. உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று கணித்து விட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நான் உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றுவேன். அதுவரையிலும் என் பிள்ளை உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கிவிடாமல் எப்பொழுதும்
சற்று கவனத்தோடு உன்னுடைய அன்றாட செயல்களை நீ செய்து கொண்டிருந்தால் அது போதும். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ தேடத் தொடங்க வேண்டிய நேரம். உன்னோடு ஒவ்வொரு நொடிகளிலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் உண்மையாக உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டிய நேரம். உன்னை சுற்றிலும் நான் வருவதை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்காதே. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பதறாதே. உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இந்த நிலை மாறி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன் வசமாக போகின்ற கால நேரம் கைகூடி வந்துவிட்டது. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்காகத்தான். இந்த வராகி சொன்னது போல உன்னுடைய மனதிற்குள் பல நல்ல எண்ணங்கள் வரத் தொடங்கி இருப்பது உண்மை என்றால் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கப் போகின்ற கால நேரம் கைகூடி வந்து விட்டது. இனி நன்மைகள் எல்லாமும் உன் கண் முன்னால் நடக்கும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து விட வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்களை நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி நான் வருவது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். முழு மனதோடு எதையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே. இதனால்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதற்காகவோ நீ செலவழிக்கின்ற நேரத்தை நல்ல விஷயங்களுக்காக நீ செலவழிக்க வேண்டும் என்று. எந்த உண்மைகளையும் தேடி இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்காமல் உன்னை பற்றிய உண்மைகளை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். மீண்டும் மீண்டும் உனக்காக வருகின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ ஒருபோதும் உதாசீனம் செய்து விடாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற நொடிகளில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நான் நடத்தி கொடுக்க துணிந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நிலை கடந்த ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்தும் பொழுது உன்னை காண வருகின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உன்னை இந்த சூழ்நிலைகளில் இருந்து மீட்டெடுக்க எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய கவனத்தை விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. இனி என்றும் என்றென்றும் உனக்காக வருகின்ற என்னை நீ எக்காரணத்தை கொண்டும் தள்ளிவிட நினைக்காதே. காலத்தின் மாற்றம், சில சந்தர்ப்பங்களும் சில சூழ்நிலைகளும் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கலாம். இதையெல்லாம் எண்ணி கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு. உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்த நீ தயாராக இரு. இனி எல்லாமுமாக உன்னை நான் நிச்சயமாக சந்தோஷப்படுத்துகிறேன். இனி அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையை நான் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இனி எந்நாளும் இந்த தாயினுடைய அன்பு உன் வாழ்க்கையை மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும். உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை நல்வழிப்படுத்தட்டும். எதற்கும் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற மன வலிமையை நீ என்னவென்று எப்பொழுதும் தேடிக்கொண்டே இரு. உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.